Good morning students, have a nice day. This video for first level பரீட்சையா எக்ஸாம் போகிறவங்களுக்காக எப்படி நம்ம எக்ஸாம் அட்டன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹால் டிக்கெட்டில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஹால் டிக்கெட்டில் பார்த்திங்கன்னா நேம் ஆஃப் த பிளேஸ், எந்த பிளேஸில் நீங்கள் எழுத போகிறீங்க, அதாவது சென்டர் நேம் என்னன்னு கொடுத்துருக்காங்க. சிதம்பரம், சென்டர் நேம் சிதம்பரம். எக்ஸாம் நேம், நீங்கள் என்ன எக்ஸாம் எழுத போகிறீங்க, பரீட்சையா, ஃபஸ்ட் லெவல் பரீட்சையா. சென்டர் அண்ட் அட்ரஸ், இதை நம்ம அந்த இடத்துக்கு ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வீனஸ் நர்சரி அண்ட் ப்ரைமரி, வீனஸ்லேயே 2 ஸ்கூல் இருக்குது, மெட்ரிக் ஒன்று இருக்குது, நர்சரி அண்ட் ப்ரைமரி இருக்குது. ஃபஸ்ட் லெவல் நர்சரி அண்ட் ப்ரைமரியில் தான் நடக்கும். தேரடி பிள்ளையார் கோவில் ஸ்ட்ரீட் சிதம்பரம். அதுக்கப்புறம் ரோல் நம்பர் கொடுத்துருக்காங்க, இதுதான் உங்களுடைய நம்பர் 4783. அதுக்கப்புறம் என்ட்ரி நம்பர் கொடுத்துருக்காங்க 643B14. கேண்டிடேட் நேம் தேவஸ்ரீ. நிறைய பேருக்கு தமிழில் எழுதணுமா, இங்கிலீஷில் எழுதணுமா, ஹிந்தியில் எழுதணுமா நேம் அப்படின்னு கேட்குறீங்க. இங்கிலீஷ்லேயே எழுதுங்க. அதுக்கப்புறம் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. எந்த டைமுக்கு ஆரம்பிக்கிறாங்கன்னா 10 o'clock ஸ்டார்ட் பண்ணி 12 o'clock முடிக்கிறாங்க. 7ஆம் தேதி 7/7/2024. 10 o'clock அப்படின்னா நீங்கள் 9:15 அங்கே இருக்கணும். அப்போ தான் நீங்கள் பதட்டம் இல்லாமல் இருப்பீங்க. 9:15 அங்கே இருக்கணும். 10 o'clock தானே மெதுவாக போகலாம் அப்படின்லாம் நீ இங்கே போகக்கூடாது. போகும்பொழுது ஹால் டிக்கெட்டை கையில் எடுத்துக்கணும். ஸ்கூல் ஐடி கார்டு இருந்தால் போட்டுக்குங்க, நீங்கள் கலர் ட்ரெஸ் போட்டுக்கலாம். ஸ்கூல் ஐடி கார்டு இல்லாதவங்க ஆதார் கார்டு கையில் வச்சுக்கோங்க, பேரண்ட்ஸு. ஸோ இப்போ எக்ஸாம் எப்படி அட்டன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களோட கொஸ்டின் பேப்பர் ஒரு புக்லெட்டாக தான் இருக்கும். கொஸ்டின் பேப்பர் வீட்டுக்கு வராது, அங்கேயே எழுதி கொடுத்துட்டு நீங்கள் வந்துடுவீங்க. அதனால் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இப்போ இந்த ஹால் டிக்கெட்டை வச்சு இந்த ஃபஸ்ட் பேஜை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரோல் நம்பர் இருக்குது. ஹால் டிக்கெட்லேயே ரோல் நம்பர் இருக்குது. அந்த ரோல் நம்பர் எடுத்து இந்த ரோல் நம்பரில் எழுதிருங்க. அப்புறம் கேண்டிடேட்ஸ் நேம் இருக்குது. உங்களுடைய நேமை இங்கிலீஷில் எழுதிருங்க. நேம் ஆஃப் த பிளேஸ்ன்னு இருக்குது. இந்த இடத்துல சிதம்பரம் மட்டும் எழுதினா போதும், அந்த ஃபுல் அட்ரஸ்லாம் எழுத வேண்டாம், ஒன்லி சிதம்பரம். என்ட்ரி நம்பர், அந்த என்ட்ரி நம்பர் அங்கே இருக்கிறது அப்படியே அழகாக எடுத்து இந்த பக்கம் போட்டுருங்க. மாணவர் கையெழுத்துன்னு இருக்குது. உங்களுடைய நேமை நீங்கள் அங்கே ரைட் பண்ணிக்குவாங்க. உங்களுடைய கையெழுத்தை இங்கிலீஷ்லேயே பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறமா பாக்ஸாக இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாமே உங்களுடைய பேப்பரை திருத்துறவங்களுக்கான இடம். இதில் நீங்கள் கை வைக்கவே கூடாது. ஃபஸ்ட் பார்ட்டில் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க, செகண்ட் பார்ட்டில் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக இந்த இடம். அதில் நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது. ஆனால் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறது ஃபஸ்ட் பார்ட் ஃபஸ்ட் பேஜில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படியே கீழே வந்துடணும். சொற்களை பூர்த்தி செய்யவும் அதுக்கு வந்துடணும். நடுவில் இருக்க அந்த பார்ட்டை கை வைக்கவே கூடாது. மேலே இருக்க பார்ட்டில் உங்களை பற்றின விவரங்களை எழுதணும். அடுத்தது அப்படியே கீழே ஃபஸ்ட் பார்ட் ஸ்டார்ட் ஆகிடும், அங்கே தான் நீங்கள் எழுதணும். இப்போ இந்த ஃபஸ்ட் பார்ட்டில் நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. போட்டிருக்காங்க, அப்புறம் ஒரு டேஷ் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல ஒரு லெட்டரை நம்ம ஃபில் பண்ணணும். அப்போ எங்கேயும் ஃபில் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த டேஷ்லேயும் ஃபில் பண்ணுமா அப்படின்னு டவுட் இருக்குது. இந்த ஆவுக்கு பக்கத்தில் இருக்க அந்த குட்டி டேஷை விட்டுருங்க. அந்த இடத்துல மாங்கிற லெட்டர் வரணும் அப்படின்னா அந்த ரெண்டையும் சேர்த்து ஆம் அப்படிங்கிற வேர்டு கிடைக்கும். அந்த வேர்டை மட்டும் எடுத்து இந்த டேஷில் நீங்கள் எழுதினா போதும். 2 டைம் நீங்கள் எழுத வேணாம். ஏன்னா சில குழந்தைங்க இங்கே சரியாக எழுதிடுவாங்க, எடுத்து எழுதும்போது தப்பாக எழுதிடுவாங்க. அப்போ அவங்க எதுக்கு மார்க் போடுவாங்க? ஸோ அதனால் நீங்கள் அந்த ஃபுல் வேர்டை மட்டும் எடுத்து அந்த டேஷில் எழுதினா போதும். ஃபஸ்ட் பார்ட் இப்படி தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். உங்களுக்கு சாய்ஸ் எதுவும் கிடையாது. ஒரே ஒரு பார்ட்டில் மட்டும்தான் சாய்ஸ் வரும். சாய்ஸ் இல்லாமல் எல்லாத்தையும் நீங்கள் ரைட் பண்ணணும். செகண்ட் பார்ட் பார்த்திங்கன்னா படத்தை பார்த்து பெயர் எழுதும். இதில் நிறைய பேருக்கு என்ன டவுட்டு தெரியுமா, நாங்கள் இதில் தமிழில் எழுதணுமா இங்கிலீஷில் எழுதணுமான்னு கேட்குறீங்க. நம்ம ஹிந்தி எக்ஸாமுக்கு போகிறோம். ஸோ இந்த பாட்டு ஹிந்தியில் தான் பாப்பா எழுதணும். இப்போ காய் கொடுத்துருக்காங்க, அப்படியே இங்கே இந்த பக்கம் பார்த்து பசுவை காய் அப்படின்னு ஹிந்தியில் எழுதணும். செகண்ட் பார்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தேர்ட் பார்ட்டு பாருங்கள், படத்தை பார்த்து கேள்விக்கு பதில் எழுதும். அந்த படம் தான் ஆன்சரே. கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்கள், யஹ் கியா ஹேன்னு கேட்டிருக்காங்க. உடனே இங்கே வெறும் களம்னு மட்டும் எழுதக்கூடாது. இப்போ யஹ் களம் ஹே அப்படின்னு அந்த மாதிரி ஒவ்வொரு பாட்டுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், ஆன்சர் எழுதணும்.
தேர்ட் பார்ட்டு இந்த மாதிரி தான் எழுதணும். ஃபோர்த்து பார்ட்டு பாருங்கள். எதிர் சொல், ஆப்போசிட் வேர்ட்ஸ். மீட்டா, மீட்டாவுக்கு என்ன? கடுவா. நான் உங்களுக்கு இங்கே சொல்லிக் கொடுக்கும்போது மீனிங்ஸும் சொல்லி கொடுத்துருப்பேன், தமிழ் மீனிங்ஸ். அதெல்லாம் எழுதக்கூடாது, ஒன்லி ஹிந்தி மட்டும்தான் எழுதணும். ஃபிஃப்த்து பார்ட்டு பாருங்கள். நம்ம நம்பர்ஸ் படிச்சிருப்போம், ஏக்குலேருந்து பீஸ் வரைக்கும். அந்த நம்பர்ஸில் தான் கேட்டிருக்காங்க. இப்போ 4 கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன எழுதணும்? 4 அப்படின்னு ரைட் பண்ணணும். 6th பார்ட்டு பாருங்கள். இதுதான் தமிழில் எழுதணும். தமிழ் எழுத ஆங்கிலத்தில் அர்த்தம் எழுதுக. தமிழில் எழுதுனா தமிழில் மட்டும்தான் எழுதணும் அர்த்தம். ஆங்கிலத்தில் எழுதுனா ஆங்கிலத்தில் மட்டும்தான் எழுதணும். ஒரு 5 தமிழ்லேயும் ஒரு 5 ஆங்கிலத்துலேயும் அந்த மாதிரி எழுதக்கூடாது. நம்ம எல்லாருக்குமே தமிழில் தான் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். ஸோ 10மே நீங்கள் தமிழில் தான் எழுதணும். மாற்றி மாற்றி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு மார்க் கிடையாது அதுக்கு. இப்போ ஹாத்துன்னு கேட்டிருக்காங்க, அதுக்கு கை அப்படின்னு எழுதணும். அந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7th பார்ட்டில் 2 ஆன்சர் கொடுத்துருவாங்க. அதில் ஒரு ஆன்சர் எடுத்து தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, கையில் பென்சில் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா கொஸ்டினை படித்து பார்த்துட்டு என்ன செய்யணும்? ஆன்சரை பென்சிலால் டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ஆன்சரை எடுத்து இங்கே எழுதணும். 8th பார்ட்டில் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பாடலை மனப்பாடமாக எழுதுக. நான் வந்து மொத்தம் 3 பாட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதில் கண்டிப்பாக ஒரு பாட்டு வரும். இதில் தான் உங்களுக்கு சாய்ஸ் கிடைக்கும். நீங்கள் சாய்ஸ் விட்டுட்டு நீங்கள் இதை எழுதிக்கலாம். இங்கே வந்து தொடங்கி கொடுத்துருப்பாங்க, முடிச்சும் கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த பார்த்தீங்கன்னா 2 வேர்ட்ஸ் போட்டு தொடங்கியிருக்காங்க. நீங்கள் 3rd தான் தொடங்கணும். அதாவது அதுக்கு அடுத்து ஏ மோர், அதுக்கப்புறம் என்ன வருமோ அதில் தான் தொடங்கணும். நீங்களும் வந்து ஏ மோர் அப்படின்னு தொடங்கக்கூடாது. முடிக்கிறது பார்த்திங்கன்னா தேக்கோன்னு முடிச்சிருக்காங்க. தேக்கோவுக்கு முன்னாடி நீங்கள் முடிச்சிடணும். நீங்களும் தேக்கோ அப்படின்னு முடிக்கக்கூடாது. ஓகேங்களா? இதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அடுத்த பாட்டு பார்த்திங்கன்னா பொருத்தி எழுதும். இதுக்கும் நீங்கள் பென்சில் யூஸ் பண்ணணும். என்ன அப்படின்னா, ஆன்சரை நீங்கள் ஃபஸ்ட்டு பென்சிலால் என்ன செய்யணும்? நம்பர் போட்டுக்கணும். இப்போ உஸ்காகர் அப்படின்னு இருக்குங்களா? உஸ்காகர் படா ஹே. அப்போ அதோட ஆன்சர் எங்கே இருக்குது? 3rd ஒன்னில் இருக்குது. அந்த 3rd ஒன்றுக்கிட்ட 1 அப்படின்னு போட்டுக்கணும். அந்த மாதிரி நம்பர்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த நம்பர்ஸ் எடுத்து இங்கே சைடில் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அங்கே நீங்கள் ரைட் பண்ணணும். இப்போ உஸ்காகர் படா ஹே. அப்போ அந்த ஃபஸ்ட் ஒன்னில் என்ன எழுதணும்? படா ஹே மட்டும்தான் எழுதணும். ஆன்சரை மட்டும்தான் எழுதணும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உஸ்காகர் படா ஹே அப்படின்னு சேர்த்து எழுதக்கூடாது. இந்த தவறை செய்யவே கூடாது. இங்கே அடிக்கடி இந்த தவறை செஞ்சீங்க. அடுத்து பாருங்கள், கோடிட்ட இடங்களை நிரப்புங்க. இதை அழகாக சிந்திச்சு இதுக்கு என்ன ஆன்சர் வருமோ அதை ரைட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் விடையளிக்கவும். பந்தர் கி பூஞ்ச் கைசிக. இதில் நிறைய பேர் தமிழில் எழுதணுமா எதில் எழுதணும் அப்படி கேட்குறீங்க. கொஸ்டின் வந்து ஹிந்தியில் கேட்டிருக்காங்க, ஆன்சரும் வந்து ஹிந்தியில் தான் எழுதணும். அதுக்கப்புறம் தமிழ் எழுத ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு. இந்த இடத்துல தமிழ் எழுதணும். ஃபுல்லாகவுமே கேட்டிருக்க ஹிந்திக்கு தமிழில் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கணும். அடுத்தது ஹிந்தியில் மொழிபெயர்க்கவும். பாருங்கள், குரங்கின் வால் நீளமானது அப்படின்னு இருக்காங்க. அதுக்கு நம்ம ஹிந்தியில் பந்தர் கி பூஞ்ச் லம்பி ஹோத்தி ஹே அப்படின்னு எழுதணும். அங்கே போய் உக்காந்துட்டு தெரியலன்னு எதையும் விட்டு வச்சுட்டே வரக்கூடாது. எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கோம். உட்காந்து சிந்திச்சு எழுதணும். எழுதி முடித்ததுக்கப்புறம் உங்கள் பேப்பரை நீங்களே ரீட் பண்ணி பார்க்கணும். அன்றைக்கி டியூஷனில் பேப்பரை ரீட் பண்ணி பாருங்கன்னு நான் சொன்னேன். ஒரு தம்பி பேப்பரை ரீட் பண்ணவே இல்லை. பேப்பரை ரீட் பண்ணியாப்பான்னா ரீட் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க. ரீட்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க? ஒரு டைம் இப்படி பார்க்குறது ரீடுன்னு நினைக்கிறேன். அது ரீடு கிடையாது. ஒன்று ஒன்றா படித்து பார்க்கணும். நான் இந்த கொஸ்டினுக்கு கரெக்டாக எழுதியிருக்கேன்னா அப்படின்னு சொல்லிட்டு படித்து பார்க்கணும். படித்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு எந்த இடத்துல தவறு ஏற்படுதோ அந்த இடத்துல லைட்டாக ஒரு கோடு போட்டு அடிச்சுட்டு போட்டு கிறுக்கக்கூடாது. லைட்டாக ஒரு கோடு போட்டு அடிச்சுட்டு மேலே ஆன்சரை எழுதணும். இல்லை கீழே இடம் இருந்தால் கீழே ஆன்சரை எழுதணும். ஒயிட்னரு, பெலிகான் இதெல்லாம் யூஸ் பண்ணவே கூடாது. 4 rupeesக்கு பென் விற்கிது கடையில். அந்த பென் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த பெண்ணை எடுத்துகிட்டு போங்க. இங்கு கொட்டுற பெண்ணெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது. அடுத்த பக்கம் இங்கு வந்து தெரிகிற மாதிரி எழுதக்கூடாது. பார்த்து நிதானமாக எழுதுங்க. இந்த பொறுத்துக, அந்த சூஸ், அது 2 ஆன்சர் கொடுத்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியலன்னா கூட சிந்திச்சுமே எனக்கு வரல அப்படின்னா கூட அதை ஃபில் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஏதாவது ஒன்று கண்டிப்பாக கரெக்டாகும். இந்த 2 ஆன்சரில் ஒன்று கரெக்டாகும். மேட்ச்லேயும் கண்டிப்பாக ஏதாவது கரெக்டாகும். உட்காந்து சிந்திச்சு பொறுமையாக எழுதுங்க. உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே குரங்கின் வால் நீளமானதுன்னு இருக்குது இல்லையா? பந்தர் கி பூஞ்ச் லம்பி ஹோத்தி. இப்போ எனக்கு பந்தர் தெரியல, லம்பி தெரியல, நான் என்ன பண்ணுறதுன்னு கொஸ்டின் ஆன்சரை பாருங்களேன். மேலே என்ன கேட்டிருக்காங்கன்னு பந்தர் கி பூஞ்ச் கைசிகன்னு கேட்டிருக்காங்க. அப்போ பந்தர் கி பூஞ்ச் அப்படிங்கிறதுக்கே உங்களுக்கு வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வராத அளவுக்கு மேலே இருக்குது. இந்த மாதிரி உள்ளுக்குள்ளேயே நிறைய விஷயங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கும். மீனிங்ஸ்க்கோ இல்லை வந்து ஆப்போசிட்ஸ்க்கோ கிடைக்கும். நீங்கள் கவனமாக ஒரு வரிகளையும் படித்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உள்ளுக்குள்ளேயே இருக்கும். அதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும்.
புரியுதுங்களா? சிந்திக்கணும். அங்கே போயிட்டு சோம்பேறித்தனம் இல்லாமல் லாஸ்ட்டு நான் ஒரு சென்டரில் பார்த்தேன். அப்படியே வந்து விட்டு வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. கேட்டால் தெரியல அப்படிங்கிறாங்க. தெரியல அப்படின்லாம் சொல்லக்கூடாது. படிச்சிருக்கீங்க, நீங்கள் சொல்லக்கூடாது. படிச்சிருக்கீங்க, உட்காந்து சிந்திச்சு பார்த்து எழுதிட்டு வரணும். நம்ம அப்படியே பிளாங்காக விட்டு வச்சுட்டு வந்துட்டா அவங்க எழுதி சைன் போட்டு மார்க் போட்டுருவாங்க அப்படிலாம் நினைக்கக்கூடாது. அப்படிலாம் யாருமே செய்ய மாட்டாங்க. கடைசி வரைக்கும் அந்த பெல் அடிக்கிற வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒவ்வொன்றா சிந்திச்சு பார்த்து எல்லாத்தையும் ஃபில் பண்ணி வச்சுட்டு வரணும். அப்படியே விட்டுட்டு வரக்கூடாது. படித்ததை எல்லாத்தையும் அங்கே போயிட்டு எழுதிட்டு வரணும். இங்கே இப்போ நம்ம போகிற சென்டரில் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் வெயிட் பண்ணுறதுக்கு வெளியில் இடம் கிடையாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, குழந்தைங்கள உள்ளே விட்டுட்டு நீங்கள் கோவிலுக்கோ இல்லை பர்ச்சேஸ்க்கோ போயிட்டு வரணும். அங்கே நிற்கவே கூட இடம் கிடையாது. நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். ஸோ இப்போ ஏதாவது மாறி இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. குழந்தைங்களும் என்னை விட்டுட்டு எங்கேயும் போகக்கூடாது, நீங்கள் வெளியில் தான் நிற்கணும்னு சொல்லி பேரண்ட்ஸ் சொல்லக்கூடாது. பாவம் இல்லையா, அப்பா அம்மா எவ்வளோ நேரம் வெளியில் நிற்பாங்க. ஸோ அவங்க போயிட்டு ஒரு 11:45க்கெலாம் நீங்கள் வந்துடணும். அவங்க 12 மணிக்கு வெளியில் வந்துடுவாங்க. வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போங்க. தேவைக்கு அதிகமாக தண்ணி குடிக்காதீங்க. தேவைப்பட்டால் மட்டும் லைட்டாக குடிங்க. உள்ள எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து பாத்ரூம் போகணும், தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி சும்மா சூப்பர்வைசர் வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது. ஒரு 2 மணி நேரம், அதாவது உள்ளே நீங்கள் போனதுக்கு அப்புறம் அவங்கக்கிட்ட கேட்டுட்டு ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டு போயிட்டு வந்து உட்காந்துக்கணும். ரொம்ப வந்து பொறுப்பாக நடந்துக்குங்க. அவங்கள தொந்தரவு பண்ணாமல் நடந்துங்க. நம்ம டியூஷன் பிள்ளைங்க எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பத்திரமா ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கணும், பொறுப்பாக இருக்கணும். ஐடி கார்டு எடுத்துகிட்டு போங்க, பென் எடுத்துகிட்டு போங்க, எரேசர் எடுத்துகிட்டு போங்க, ஸ்கேல் எடுத்துகிட்டு போங்க. அங்கே போய் யார்கிட்டையும் நான் அதை எடுத்துகிட்டு வரல, இது எடுத்துகிட்டு வரல அதெல்லாம் சொல்லக்கூடாது. பார்த்து பத்திரமா எக்ஸாம் எழுதிட்டு 8ஆம் தேதி செகண்ட் லெவலுக்கு வந்துடணும். ஓகேவா? இன்றைக்கி நான் உங்களுக்கு எல்லாேருக்கும் ஹால் டிக்கெட் கொடுத்துருவேன். எல்லோரும் ஹால் டிக்கெட் வாங்கிக்கிங்க. வேறு ஏதாவது டவுட்னா என்னை காண்டாக்ட் பண்ணி என்கிட்ட கிளியர் பண்ணிக்கோங்க. தன்யவாத்.